கேபிஐ பாலா வந்துட்டு இவரோட கைக்குலியா? கேபிஐ பாலா வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணது எல்லாமே ஃபேக்கா? அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஃபேக்கா? அதுவும் லண்டன்ல இவ்வளோ பெரிய லிங்கா? அவர் பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தோன்னா மாஃபியா கூடலாம் தொடர்பா? இவ்வளோ நல்லது பண்ற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து தான் பணம் வருது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்ங்க. பாலாக்கு எங்கேருந்து காசு வருது, அவர் யாரோட கைக்குலியா அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் சுரேஷ். இவரெல்லாம் எதுக்கு இந்த கேள்வி கேட்கறாங்க எனக்கும் புரியல. நல்லது தானே பண்றாரு. சரி, யாரோட கைக்குலியா இருந்தானா, யாரோட பேக்ரவுண்டா இருந்தானா, அவர் எண்ட் ஆஃப் தி டே அவர் பண்றது நல்லது தானே. ஏதோ கெட்டது செய்யற மாதிரி வந்துட்டு பாலா யாரோட கைக்குலி, அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்து பாலா காசு வருது கொஸ்டின் கேட்கற அளவுக்கு இங்க நல்லது பண்ணா தப்புன்ற மாதிரி இப்ப எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னொருத்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்துட்டு பாலாக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த கேங்குலாம் லிங்க்ல இருக்காரு, அதனால தான் வந்துட்டு அவர் பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு பாலிடிக்ஸ்ல இறங்குறதுக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, ஹர்ஷா இது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கான் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு, ஹர்ஷா கூட கம்பேர் பண்ணிலாம் பாலா வந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பாலா வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தாப்புல, அப்படி நான் பண்றதா தான் நான் யூடியூப் சேனல் வச்சு நான் பண்ணணும்ல, எனக்குன்னு ஒரு யூடியூப் ஐடி கிடையாது அப்படின்னு அதுக்கு விளக்கமாக கொடுத்துட்டாப்புல. நான் வந்து நல்லது பண்ணா எப்பனா ஒரு வாட்டி வந்து மாட்டுவான், அப்போ அவனை வந்து செமிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி இங்கே எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு யாரோட கைக்குள்ளியா இருக்கட்டும், யாரோட மாஃபியா இருக்கட்டும், இல்லை எங்கேருந்துனா வரட்டும், இல்லை அவனுக்கு என்ன பேக்ரவுண்டாக இருக்கட்டும், வந்த காசை ஒன்றும் அவனுக்கு லக்ஸரி காரும் ஒன்றும் வாங்கிக்கல, ஒரு பங்களாவும் வந்து கட்டிக்கல, பண்ணியிருந்தாலும் அதுக்கும் வந்துட்டு வேற மாதிரி பேசுவீங்க. நீங்கள் இங்கே எங்கேயோ வந்து காசு வருதுடா அப்படின்னு அந்த டைமே பேசுவீங்க. சரி, அதுக்கு பேசியிருந்தா கூட ஒரு விட்டுலாம். நீங்கள் பண்ணுற கிரிட்டிசிசம் பார்த்துட்டு பண்ணுறவங்க கூட நல்லது பண்ண மாட்டான்டா.